ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி, வேலை, குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும். எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே குரு பெயர்ச்சி 2025 2026 குரு ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது. இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது. மே 2025 மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடகராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார். குறிப்பாக மிதுனம், துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார். 2025 மற்றும் 2026 ஆண்டில் குரு பயணம். இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும். குரு பகவான் மே 2025 மிதுன ராசியில் நுழைகிறார். அது அறிவுசார் ஆய்வு, தகவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது. மிதுனம் என்பது கருத்துக்கள், நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் பெயர்ச்சி அடைய உள்ளார். இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகமுள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது. இந்த அடிப்படையிலும் சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது. வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குரு பெயர்ச்சி 2025 5வது மற்றும் 7வது மற்றும் 9ஆம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசியிலும் பெயர்ச்சித்து வருகிறார். இப்போது மே 15 அன்று ரிஷபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை 2:30 மணிக்கு புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதுன ராசியில் மாறுகிறார். ஒரு ராசியில் சுமார் 13 மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள். இது தவிர தனுசு மற்றும் மிதுன ராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது. குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது. குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன. மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும். இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம். குரு பகவான் ஒரு சுப கிரகம். இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது. இது சமூக நம்பிக்கைகள், மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது. இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை
பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும். இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும். குரு பயிற்சி 2025 பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும். நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம். இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே குரு 2025 மற்றும் 2026 உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும். மேசராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசி. குபேர யோகம் இந்த 12 ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். ரிஷபம் ராசி. இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் தற்போது 2ஆம் இடமான மிதுனத்திற்கு செல்கிறார். இந்த சமயம் அவரது விசேஷ பார்வையான 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே 6, 8, 10ஆம் இடத்தில் பதிகின்றன. இந்த அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு உன்னதமான காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் வார்த்தைகளில் நிதானமும் உடல் நலத்தில் அக்கறையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் உருவாகும். எந்த செயலையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்வது நல்லது. பொறுப்புகளை பற்றி சுமையாக பிறரிடம் புலம்ப வேண்டாம். இடமாற்றம், பதவி மாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். புறம் பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்தில் இனிய சூழல் உருவாகும். உறவுகளிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். சுப காரிய தடைகள் தெய்வ வழிபாட்டால் நீங்கும். வீடு வாகன சேர்க்கையில் நிதானம் அவசியம். தம்பதியர் உடல் நலத்தில் பரஸ்பர அக்கறை அவசியம். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் சாதகமாக தீர்ப்பாகும். வர்த்தகங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப லாபம் வர தொடங்கும். முதலீடுகள் எதையும் யோசித்து செய்யுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு நிதானமான நிலையான ஏற்றம் தரும். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள். அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் நிதானமும் நேர்மையும் தவறாமல் இருப்பது முக்கியம். எதிர்ப்பாளரிடம் எல்லை வகுத்து பழகுங்கள். சினிமா, மியூசிக், நாடகம், கலைத்துறையினரின் வாய்ப்புகள் தேடி வரும்போது வார்த்தைகளில் நிதானம் முக்கியம். மாணவர்கள் சோம்பல் தவிர்ப்பது அவசியம். படிப்பை ஒருமுறைக்கு இருமுறை எழுதி பாருங்கள். படித்ததை ஒருமுறைக்கு இருமுறை எழுதி பாருங்கள். உடல் நலத்தில் இரத்த அழுத்த மாற்றம், கொலஸ்ட்ரால், இரத்த நாள உபாதைகள் வரலாம். உணவை முறைப்படுத்துங்கள். பயணத்தில் வித்தை காட்டல் கூடாது. எப்போதும் மகாலட்சுமி வழிபாடு மங்களம் சேர்க்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இந்த குரு பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியில் 2ஆம் வீட்டில் நுழைவார். இந்த குரு பெயர்ச்சி பலன் காரணமாக உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்பார்கள். குரு பெயர்ச்சி 2025 குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். ஆனால் பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம். குருவின் பார்வை 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடுகளில் இருப்பதால் முன்னோர்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துடன் வியாபாரம் செய்தால் சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் மத செயல்களை செய்வீர்கள். உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவு வலுப்பெறும் மற்றும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு நிதி நன்மைகள் மற்றும் பல வகையான உதவிகள் கிடைக்கும். உங்கள் எதிரிகளால் நீங்கள் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டீர்கள். அக்டோபர் மாதத்தில் குரு கடகத்திற்கு செல்லும் போது உங்கள் 3ஆம் வீட்டை பாதிக்கும். மத பயணங்களில் வாய்ப்புகள் உருவாகும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள். பணியிடத்தில்
நிலைமை நன்றாக இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதத்தில் குரு 4ஆம் தேதி தனது வர்க்க நிலையில் மீண்டும் மிதுனத்தில் நுழையும் போது பேச்சு பிரச்சனைகள் உங்களுக்கு வேலையில் தோல்வியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் மற்றும் செல்வம் சேர்ப்பதில் சிக்கல் இருக்கலாம். வீட்டில் யாரோ பிறந்திருக்கலாம் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாம். குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள். 2வது வீட்டில் குரு குடும்ப உறவுகளை வலியுறுத்துகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகள் வலுப்படுத்த ஊக்குவிக்கிறார். இந்த பெயர்ச்சி குடும்ப இயக்கங்களுக்குள் குறிப்பாக பகிரப்பட்ட வளங்கள் மற்றும் வீட்டு பொறுப்புகளை சுற்றி நல்லிணக்கத்தை கொண்டு வருகிறது. விருஷப நபர்கள் குடும்ப செல்வத்திற்கு பங்களிக்க அல்லது வீட்டை வலுப்படுத்தும் குடும்பத்தை மையமாக கொண்ட திட்டங்களில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் இருக்கலாம். காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் நிலைத்தன்மையையும் திறந்த தகவல் தொடர்பையும் வளர்க்கும். குருவின் பரந்த ஆற்றல் தாராள மனப்பான்மை மற்றும் புரிதலை ஊக்குவிக்கிறது. இது உணர்ச்சி ரீதியாக தொடர்புகள் மேம்படுத்தும். தனிமையில் இருப்பவர்கள் பாதுகாப்பு மற்றும் குடும்பத்தை மதிக்கும் நபர்களிடம் ஈர்க்கப்படலாம். சமூக ரீதியாக ரிஷப ராசிக்காரர்கள் ஒத்த மதிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் நபர்களுடன் இணைவதை காணலாம். பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் பிணைப்புகள் உருவாகும். தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை. 2ஆம் வீட்டில் குருவின் செல்வாக்கு நிதி ஆலோசனை பணிகள் தொடர்பான தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இவை பெரும்பாலும் செல்வ மேலாண்மையுடன் தொடர்புடைய துறைகள். ரிஷபராசி பூர்வீக ராசிகள் மூலோபாய திட்டமிடல் மற்றும் வள மேலாண்மை தேவைப்படும் திட்டங்கள் சாதகமான முடிவுகளை தரும் என்பதை காண்பார்கள். குரு இந்த வீட்டில் தொடர்பு திறமைகளை மேம்படுத்துவதால் பொது பேச்சு அல்லது பேச்சுவார்த்தை தேவைப்படும் பணிகளில் இருப்பவர்களுக்கும் இந்த பயிற்சி நன்மை பயக்கும். ரிஷபராசிக்காரர்கள் நிதி தொழில்கள் அல்லது ஆலோசனை பணிகளுடன் தங்கள் திறமைகளை இணைப்பதன் மூலம் வேலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி ஏற்படுவதை காணலாம். பதவி உயர்வு அல்லது விரிவாக்கப்பட்ட பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் நம்பகத்தன்மை மற்றும் நடைமுறை சிக்கல் தீர்க்கும் திறமைகளை காட்டும் நபர்களுக்கு சாதகமாக இருக்கும். சக ஊழியர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க வழிகாட்டிகளுடன் நெட்வொர்க்கிங் செய்வது இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றத்தை மேலும் மேம்படுத்தும். கூடுதலாக ஆக்கப்பூர்வமான பணிகளில் இருப்பவர்கள் நிறுவன செயல்திறனை மேம்படுத்த புதுமையான யோசனைகளை முன்வைப்பதன் மூலம் பயனடையலாம். இது நேர்மறையான அங்கீகாரத்தை பெறும். நிதி மற்றும் செல்வம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி நிதி செழிப்பில் வலுவான கவனம் செலுத்தும். இந்த காலம் சேமிப்புகளை உருவாக்குதல், புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்தல் மற்றும் 2ஆம் நிலை வருமான ஆதாரங்களை ஆராய்தல் ஆகியவற்றை ஊக்குவிக்கும். குடும்ப செல்வம், பரம்பரை சொத்துக்கள் அல்லது மூலோபாய நிதி திட்டமிடல் மூலம் நிதி வளர்ச்சி வரலாம். குரு லாபங்களை 12வது வீடு மற்றும் மாற்றத்தை 8வது வீடு ஆள்வதால் கவனமாக மேலாண்மை தேவைப்படும். நிதி வளங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ரிஷபராசிக்காரர்கள் நிதி நெருக்கடியை சமாளிக்க அல்லது நீண்டகால முதலீடுகளை உருவாக்க உந்துதல் பெறலாம். நிதி நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிப்பது அல்லது கட்டமைக்கப்பட்ட சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவது சாதகமான பலன்களை தரும். குருவின் செல்வாக்கு பொதுவாக மிகுதியை ஊக்குவிக்கும். அதே வேளையில் அதன் முழு பலன்களையும் பெற எச்சரிக்கையான செலவு மற்றும் மேலாண்மைக்கான நடைமுறை அணுகுமுறை அவசியம். கல்வி மற்றும் கற்றல். 2ஆம் வீட்டில் குருவின் பெயர்ச்சி ரிஷபராசி நண்பர்கள் அறிவு தேடலை அதிகரிக்கிறது. குறிப்பாக நடைமுறை மற்றும் நிதி தொடர்பான துறைகளில் கணக்கியல், முதலீடு, நிதி திட்டமிடல் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நிபுணத்துவம் பெற விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம். ரிஷபராசிக்காரர்கள் முறையான கல்வி அல்லது தனிப்பட்ட படிப்பு மூலம் நீண்டகால நடைமுறை நன்மைகள் வழங்கும் கற்றல் வாய்ப்புகளால் ஈர்க்கப்படலாம். நிதி அல்லது நிதி தொடர்புடைய துறைகளில் சான்றிதழ்களை படிக்கும் மாணவர்கள் அல்லது தொழில் வல்லுநர்கள் தங்களை நன்கு
ஆதரிப்பார்கள். இரண்டாம் வீட்டு பெயர்ச்சி தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தை தொடர்பான திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் சாதகமாக இருக்கும். குறிப்பாக குரு கருத்துக்களை திறன்பட வெளிப்படுத்தும் திறனை பெருக்குகிறது. இந்த துறைகளில் தொடர்புடைய ஆன்லைன் படிப்புகள், கருத்தரங்குகள் அல்லது சான்றிதழ்கள் கணிசமான வளர்ச்சியை அளிக்க வாய்ப்புள்ளது. பரிகாரம்: இந்த பயிற்சியின் போது குருவின் ஆற்றலுடன் இணக்கமாக இருக்க ரிஷபராசிக்காரர்கள் பின்வரும் பரிகாரங்களை கருத்தில் கொள்ளலாம். ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் நன்றி செலுத்தும் விஷயங்களை பட்டியலிடுவதன் மூலம் தினசரி நன்றியுணர்வு பயிற்சியில் ஈடுபடுங்கள். இந்த பயிற்சி குரு நேர்மறையான செல்வாக்கை மேம்படுத்தி மிகுதியான மனநிலையை வளர்க்கிறது. இரண்டாவது வீட்டில் செல்வாக்கின் மீது குரு கவனம் செலுத்துவதால் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெற்று செழிப்பையும் வளத்தையும் அதிகரித்து தனலட்சுமி ஹோமம் நடத்துங்கள். வியாழன் அன்று அரச மரத்தை தொடாமல் தண்ணீர் ஊற்ற வேண்டும். குடும்ப நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க விஷ்ணுவின் 10,000 பெயர்கள் தவறாமல் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் பாராயணம் செய்வது மதிப்புகளை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கவும் உதவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.